தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு ஒரு நேம் பிரிண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துருப்பீங்க. ஓகே, ஒரு மொபைல் ஆப் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உள்ள வெல்கம் எல்லாமே பிரிண்ட் ஆகுது. அதுக்கான கோடிங் தான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால்குலேட்டர் ஃபங்க்ஷன்ஸ், ஓகே, அவங்க மொபைலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால்குலேட்டர் இருக்கும். அந்த கால்குலேட்டரோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. இப்போ தான் அந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இந்த யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இப்போ அந்த ஆண்ட்ராய்டு ஆப்பில் எப்படிலாம் ஃபங்க்ஷன்ஸ் ஆகுது, அதுக்குள்ளே என்னென்ன ஒர்க்கிங்லாம் இருக்குது அப்படிங்கிற பற்றி அந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி ப்ரோக்ராமிங் ஓரியன்டாக வரும். ஓகே, ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படின்னா பேசிக்காக உங்களுக்கு சி லாங்குவேஜ் தெரிஞ்சாகணும். ஓகே, அந்த சி லாங்குவேஜை தான் அதில் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சி ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், யூனரி ஆப்ரேட்டர்ஸ், பிட் வைஸ் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, எல்லா ஆப்ரேட்டர்ஸ்க்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா தனித்தனியாக நான் இண்டிவிஜுவலாக சொல்கிறேன். அந்த ஒரு டாபிக் வரப்போ நான் அப்படியே தனித்தனியாக சொல்கிறேன். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டாக உங்களுக்கு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பற்றின சொல்கிறேன். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. A mathematical operator is the symbol or sign that represent an arithmetic operations in an Excel formula. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு எக்ஸல் சீட் இருக்குல்ல, அது எக்ஸல் சீட்லேயே என்ன பண்ணுவோம், ஒரு ஃபார்முலாலாம் கால்குலேட் பண்ணுவோம். எனக்கு 5 வேல்யூஸ் எடுத்துகிட்டு அதை நீங்கள் ஈக்குவல் பண்ணி போடணும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபார்முலா எழுதுவீங்க. ஈக்குவல் டு X1 Y1 இது மாதிரி நீங்கள் போடுவீங்க. Z1 அப்படின்னு 3 கூட்டி எனக்கு பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லுவோம். அப்போ எல்லாத்துக்குமே என்ன ஆகுது, ஒரு ஃபார்முலா தான் ஒர்க் ஆகுது. இப்போ அந்த ஃபார்முலாவுக்கு தான் அந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ நீங்கள் ப்ளஸ்ன்னு போட்டிங்க அப்படின்னா அது அடிஷன். இப்போ 3 + 4 7 பிரிண்ட் ஆகும். மைனஸ்ன்னு போட்டிங்க அப்படின்னா சப்ராக்ஷன். 7 - 5 2 பிரிண்ட் ஆகும். அடுத்து ஸ்டார் சிம்பிள் மல்டிப்ளிகேஷன். ஸ்லாஷ் அப்படின்னா டிவிஷன். நம்ம என்ன பண்ணுவோம், வகுத்தல்னு சொல்லுவோம்னா அந்த இதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க, ஸ்லாஷ் அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அடிஷன். ஓகே, ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்புட்னா என்ன, அவுட்புட்னா என்ன நான் சொல்லியிருப்பேன். ஓகே, அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த வீடியோ லிங்க்கை தரேன். அந்த லிங்க்கை நீங்கள் என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணி அந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஆஸ் இன்க்ளூட் stdio.h அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு புரியும். ஓகே, ஆஸ் இன்க்ளூட் stdio.h அப்படின்னா எனக்கு நார்மலாக ஒரு லைப்ரரி ஃபைலை நான் உள்ள இன்க்ளூட் பண்ண போகிறேன்னு அர்த்தம். stdio.h அப்படின்னா ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட். ஓகேவா? அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், எதை யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் .h அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டர் ஃபைல். ஓகே, ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெட்டர் ஃபைலை நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஏன்னா நம்ம சி லாங்குவேஜில் பண்ணுறப்ப என்ன பண்ணுறோம், பிரிண்ட் எஃப், ஸ்கேன் எஃப் அப்படின்னு நிறையா வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ அந்த வேர்ட்ஸ் எல்லாமே என்னது, ஒரு லைப்ரரியாக உள்ளே இருக்குது. ஓகே, அப்போ நீங்கள் ஒரு பொதுவான லைப்ரரிக்கு போனீங்க அப்படின்னா நம்ம நிறையா புக்ஸ் எடுப்பீங்க. ஆனால் உங்களுக்குன்னு பர்டிகுலர் புக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் டிபார்ட்மெண்ட்னு தனியாக போவீங்க. இப்போ அதே மாதிரி தான் இங்கே வந்து என்ன பண்ண ஸ்டாண்டாக ஒரு இன்புட் அவுட்புட் டிவைஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத stdio.h. நீங்கள் conio.h போட்டிங்க அப்படின்னா நான் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு அர்த்தம். அதே நீங்கள் stdio.h போடுவீங்க. அது எதுக்காக போடுவீங்க அப்படின்னா நான் பிரிண்ட் எஃப், ஸ்கேன் அப்லாம் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத அந்த stdio.h. ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன லைப்ரரி ஆட் பண்ணுவோம் அந்த எல்லா லைப்ரரியுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ஓப்பன் parenthesis int a = 5 b = 10 c. எனக்கு என்ன பண்ணியிருக்கேன், int ஏன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், பின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், சின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஏபி ரெண்டுலேயுமே வேல்யூஸ் இருக்குது, சியில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் இல்லை. அப்போ அது எதுக்காக நான் அப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா c = a + b. அப்போ என்ன ஆகும், ஏல 5 இருக்குது, பியில் 10 இருக்குது. அப்போ நமக்கு என்ன ஆகும், 15 ஆன்சர் இங்கே ஸ்டோர் ஆகும், சியில் ஸ்டோர் ஆகும். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், பிரிண்ட் எஃப்ல %d. இந்த %d எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு ஒரு இன்டிஜர் வேல்யூ பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ %c போட்டுருக்கேன். இப்போ %c அப்படின்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இன்டிஜர் வேல்யூ பிரிண்ட் பண்ணும். அடுத்து க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டேன். அடுத்து அவுட்புட்டில் 15 நமக்கு என்ன ஆகும், அவுட்புட்டு பிரிண்ட் ஆகும். ஓகே, அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷனுக்கு கீழே ஓப்பன் parenthesis போட்டு int a = 5 நம்ம போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் டிக்ளரேஷன் சொல்லுவாங்க. அதுவே நீங்கள் என்ன பண்ணணும், மெயினுக்கு மேலே இந்த இடத்துல ஆஸ் இன்க்ளூடுக்கு மெயினுக்கு நடுவில் பண்ணீங்க அப்படின்னா அது குளோபல் டிக்ளரேஷன். அப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன்ஸ்லாம் போனீங்க, இன்னும் நிறையா டாபிக்ஸ் உள்ள இருக்குது. அந்த டாபிக்ஸ்லாம் போனீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, எதுக்காக நம்ம மேலே டிஃபெண்ட் பண்ணுறோம், எதுக்காக கீழே டிஃபெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கேன், நான் லோக்கல் டிக்ளரேஷன் தான் பண்ணியிருக்கேன். ஓகே, இது ஒரு அடிஷனுக்கான கோடிங். இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தது அடிஷன், அடுத்து சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அதே மாதிரி ரியல் டைமில் எப்படி ஒரு இன்புட் வாங்கி அதை நம்ம எப்படி அடிஷன் பண்ணுறது எல்லாத்துக்குமான கோடு வந்து நான் ரைட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கோடை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம இதுக்கான சிமுலேஷன் ஃபைலை போய் பார்ப்போம். ஓகே,
டெவலப்மெண்ட் C++ல போய் நம்ம ரைட் பண்ணி பார்ப்போம். ஆனால் எல்லாத்துக்குமே என்னது சேம் ஒரே ஒரு மைனஸ் இம்பார்ட்டன்ட் தான் பாருங்க. இப்போ நீங்கள் சப்ராக்ஷன் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, இன்ட்டு A = 5, B = 10, C = A - B அப்படின்னு போட்டாவே போதும். பாருங்க அடுத்து சப்ராக்ஷன் அதே ஆஸ் இன்க்ளூட் stdio.h மெயின் இன்ட்டு A = 15, B = 10, C ஓகே C = A - B அப்படிங்கும்போது எங்கே என்ன ஆகும், 15 - 10 5 அப்படிங்கிறது சியில் பிரிண்ட் ஆகும். அந்த சியை நான் பிரிண்ட் பண்ணி அவுட்புட்டு 5ன்னு வரும். ஓகேவா, இதான் யூஸ் பண்ணிப்போம். அடுத்து மல்டிப்ளிகேஷனாக ஸ்டார் சிம்பிள். இப்போ ஸ்டார் சிம்பிள் அப்படின்னா என்ன ஆகும், 5 × 10 50. அந்த 50 ஆன்சர் இதே மாதிரி தான் வரும். ஓகேவா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சின்ன அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன்ஸுங்க இது சின்னது தான். ஆனால் இதில் இந்த கோடிங் எல்லாமே பண்ணால் தான் என்ன ஆகுது, நம்ம மொபைலில் ஒர்க் ஆகும். இல்லை அப்படின்னா என்ன ஆகுது, அந்த மொபைலில் ஒர்க் ஆகாது. எல்லாமே ஒரு கண்ட்ரோலர் மட்டும் தான் நமக்கு என்ன பண்ணுது, அட்ஜஸ்ட் பண்ணுது. ஆனால் நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு ப்ராசஸர். இப்போ அந்த ப்ராசஸர் அப்படிங்கிறத என்னது அட் டைமில் மல்டி பர்பஸ் பண்ண முடியுது. ஓகே, இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண முடியும், ஒரு கால்குலேட்டர் அப்படின்னா கால்குலேட்டர் மட்டும் தான் பண்ண முடியும். அதே ஒரு மைக்ரோ ப்ராசஸர்னால என்ன பண்ண முடியும், உங்களால் ஒரு வாட்ஸ்அப்பில் சாங்ஸ் கேட்க முடியுது. ஓகே, அதே மாதிரி ஸ்டேட்டஸ், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா, அதெல்லாம் என்னது ஒரு மைக்ரோ ப்ராசஸர் இருக்கிறனால நம்மளால் அதெல்லாம் பார்க்க முடியுது. ஓகே, இல்லை அப்படின்னா நம்மளால் ஒன்லி கால்குலேட்டர் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்டு A = 10, B = 5, C = A டிவிஷன் B, A / B அப்படின்னு போட்டிருக்கேன். அப்போ பிரிண்ட் ஆஃப் என்ன ஆகும், %D C. இப்போ 10 5 அப்படிங்கிறப்ப நான் 5 2 டைம் மல்டிப்ளை பண்ண 2 டைம் டிவைட் பண்ண அப்படின்னா என்ன ஆகும், 10ன்னு வரும். அப்போ 2 டைம் நான் மல்டிப்ளை பண்ணாமல் 10 வரும். அப்போ என்ன ஆயிரும், A / B அப்படிங்கிறப்ப 2 டைம்ஸ் நான் இது பண்ணால் எனக்கு 10 வரும். அப்போ அதனால் என்ன பண்ணுங்க, அவுட்புட் 2ன்னு போட்டிருக்கேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரியல் டைம் இன்புட் அடிஷன். ஓகே, ரியல் டைம் இன்புட் அடிஷன். இதுக்கு முன்னாடி பார்த்தா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதுக்கான கோடிங்கை போய் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ரியல் டைம் இன்புட் அடிஷனுக்கான கோடிங்கை வந்து நம்ம பார்ப்போம். சரி, ஓகே, உங்கள் டெஸ்க்டாப்பில் டெவலப்மெண்ட் C++ அப்படிங்கிற சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அப்படி இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த டெவலப்மெண்ட் C++ ஓப்பன் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், அந்த டெவலப்மெண்ட் C++ சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணலாம், டெவலப்மெண்ட் C++ சாஃப்ட்வேர் நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஓப்பன் ஆகுது. ஓகே, எப்பயுமே ஒரு ஃபைல் சேவ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஃபைலில் போயிட்டு நியூ இதில் போயிட்டு என்ன பண்ணணும், ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிங்க. நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணலாம். நியூவில் போயிட்டு சோர்ஸ் ஃபைல் கொடுத்தோன்னா எனக்கு என்ன ஆகும், இது மாதிரி ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம், ஃபைலில் போயிட்டு சேவஸ். ஓகே, சேவஸ் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், எந்த லொக்கேஷனில் நீங்கள் சேவ் பண்ணணும்னு கேட்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இதுக்குன்னு ஒரு தனியாக நியூ ஃபைலை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள சேவ் பண்ணணும். இப்போ இது நம்ம என்ன பண்ணுவோம், டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணோம். இப்போ அதே டெஸ்க்டாப்புக்கு போய்க்கிறேன். டெஸ்க்டாப்பில் C ப்ரோக்ராமுக்குள்ள அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, நம்ம அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் தானே பார்க்க போகிறோம். இப்போ அதனால் அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு நேம் போடுறேன். ஓகே, அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன் நேம் போட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குள்ளே என்ன பண்ணுறீங்க, சப்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் அப்படி என்ன பண்ணுறீங்க, அதுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபோல்டர் போடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு அடிஷன். இப்போ அடிஷன் அப்படின்னால அடிஷன் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் போட்டு சேவ் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ இதே மாதிரி தான் என்ன பண்ணணும், நீங்கள் ஒவ்வொரு ப்ரோக்ராம் பண்ணும்போதும் கோடிங் ரைட் பண்ணணும். இப்போ தான் என்ன பண்ணணும், ஃபைல் நேம் போடணும். இப்போ நான் அடிஷனுக்குள்ளே ஃபைல் நேம் போடுறது எதுக்காக நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ஃபைலுக்கு நான் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், ஏன்னா நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் வந்து கம்பைல் பண்ணுறீங்க. கம்பைல் பண்ணுறப்ப என்ன ஆகும், சோர்ஸ் ஃபைல்னு ஒன்று கிரியேட் ஆகும், இன்னொன்று அப்ளிகேஷன் ஃபைல்னு கிரியேட் ஆகும். அப்ளிகேஷன் ஃபைலுங்கிறது என்னன்னா அவுட்புட் நம்ம பார்க்குறோம்ல அந்த ஃபைலை. அடுத்து இன்னொரு சோர்ஸ் ஃபைல் அப்படிங்கிறது நம்ம கோடிங் ரைட் பண்ணது. அப்போ எல்லாமே நீங்கள் ஒரே ஃபைலில் போட்டிங்க அப்படின்னா எதுக்கான அப்ளிகேஷன் ஃபைல்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இண்டிவிஜுவலாக போடுறோம். இப்போ இதில் என்ன பண்ணால் அடிஷன் அப்படின்னால ஆட் அப்படின்னு போட்டு .C. நம்ம எதுக்காக .C போடுறோம் அப்படின்னா நம்ம சியில் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறோம்னு அர்த்தம். அதுக்காக நம்ம .C போடுறோம். ஏன்னா நமக்கு தெரியும் சியில் தான் ப்ரோக்ராம் பண்ணுறோம், ஆனால் சிஸ்டத்துக்கு தெரியுமா இது C ஃபைலா அப்படின்னா அதுக்காக என்ன பண்ணுறோம், .C அப்படின்னு போடுறோம். நீங்கள் .C போடாமல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் வராது. ஓகேவா, .Cன்னு போட்டு சேவ் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே கோடிங்காக ரைட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் ரைட் பண்ணி முடிச்சிட்டேன். ஆஸ் இன்க்ளூட் stdio.h மெயின் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இன்ட்டு A = 5, B = 10. C வந்து நான் அங்கே கோடிங் என்ன பண்ணணும் அதே சேம் மெத்தட் தான் இதில் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் கோடிங் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ பிரிண்டஃபில் %D, C. இப்போ என்ன பண்ணுறேன், நான் ரன் பண்ணுறேன். இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், கம்பைல் மட்டும் இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கம்பைல் அண்டு ரன்னு. நான் இப்போ என்ன பண்ணுறேன், கம்பைல் மட்டும் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஒரு டைம் எடுத்தோடனே கம்பைல் மட்டும் பண்ணுங்கள். அப்போ தான் கோடிங்கில் எந்த எரர் இருக்கா இல்லைன்னு தெரியும் உங்களுக்கு. நீங்கள் கம்பைல் அண்ட் ரன் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், கண்டினியூஸாக அதுலேயே தான் வெயிட் பண்ணும். ஓகேவா, அப்போ உங்களுக்கு எரர் இருக்கா என்னன்னு அவ்வளோக்கு தெரியாது. ஓகேவா, அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கம்பைல் மட்டும் கொடுங்க, F9 ப்ரெஸ் பண்ணி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கம்பைல் ஆகி முடிச்சுட்டு டன் இன் 36.55 செகண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு. ஆனால் எரர்ஸ் எதுவுமே இல்லை. எரர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0 இருக்குது. வார்னிங்ஸ் பார்த்தீங்கன்னாலும் 0 தான் இருக்குது.
ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ கம்பைல் அண்ட் ரன் கொடுங்க. கம்பைல் அண்ட் ரன் கொடுக்குறப்போ என்ன பண்ணலாம், நமக்கு கோடிங் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ கம்பைல் அண்ட் ரன் கொடுக்குறப்போ F11 நீங்கள் ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கம்பைல் ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கம்பைல் ஆகி எனக்கு என்ன ஒரு டிஸ்பிளே ஓப்பன் ஆகுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன இருக்குது, 15. ஏன்னா 10 + 5 15 நமக்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேவா? இதே மாதிரி தான் எல்லா இதுக்குமே நமக்கு ப்ரோக்ராம் அவுட்புட் வரும். இதே கோடிங் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் டெவலப் பண்ணி வாட்ச் பண்ணிங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ராக்ஷன். ஓகேவா? இந்த கோடிங் எல்லாமே நான் ப்ரீவியஸாக பண்ணி வச்சிட்டேன். அதனால் அந்த கோடிங்கை நான் அப்படியே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டெப் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே வரும். அப்படிங்கும்போது நான் 1 by 1 உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன், ஃபஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா என்ன ஆகும், டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஓகே, அப்போ அதனால தான் நான் உங்களுக்கு அடுத்து சப்ராக்ஷனுக்கான கோடிங் போட்டுருக்கேன். ஆஸ் இன்க்ளூட் SDIO.h இதில் 15, B = 10. அப்போ என்ன பண்ணிருப்பேன், A - B அப்படிங்கும்போது நமக்கு ஆன்சர் என்ன வரும், 5. அப்போ அந்த கம்பைல் ரன் அப்படிங்கிறனால என்ன பண்ணுறேன், F11. அப்போ நான் F11 ப்ரெஸ் பண்ணுறேன். F11 ப்ரெஸ் பண்ண என்ன ஆகுது, கம்பைலிங் அப்படின்னு வந்துட்டு உடனே என்ன ஆகுது, டிஸ்பிளே ஆகுதா. இப்போ நம்ம என்ன பண்ணோம், 15 - 10 அப்படிங்கப்போ 5ங்கிற ஆன்சர் கரெக்டாக நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? மல்டிப்ளிகேஷனுக்கான கோடிங் என்ன பண்ணிருக்கேன், ஆல்ரெடி போட்டது தான். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா × A = 10, B = 5C. ஓகே, A * B அப்படிங்கிறப்ப எனக்கு என்ன ஆகும், 10 + 10 * 5 அப்படிங்கப்போ 10 டைம் 5 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும், 15 வரும். ஓகேவா? அந்த ஆன்சர் அப்படியே உங்களுக்கு அவுட்புட் வரும். கம்பைல் அண்ட் ரன் கொடுக்குறேன். கம்பைல் அண்ட் ரன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது, ஆன்சர் 15 டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? அப்போ இந்த கோடிங்கும் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. இதே மாதிரி தான் என்ன ஆகுது, மைக்ரோ நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன் கால்குலேட்டர் ஒர்க் ஆகுது. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிவிஷனில் என்ன பண்ணுங்க, 10/5 அப்படின்னு போட்டுருங்க. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும், 2ன்னு வரும். பாருங்க, 2 நமக்கு ஆன்சர் வந்துருக்கு. ஓகே, இதில் எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா C ப்ரோக்ராம் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா C ப்ரோக்ராம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், அடுத்து போக போக உங்களுக்கு கண்ட்ரோலரை பற்றி சொல்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், சியை பற்றி வீடியோ போட்டுருக்கேன். சரி, ஓகே. இப்போ நமக்கு டிவிஷன் வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து ரியல் டைமில் இன்புட் வாங்கி எப்படி அதை நம்ம பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். சரி, ஓகே. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே என்ன பண்ணியிருப்போம், நார்மலாக வந்து அதுக்குள்ளேயே இன்புட் A = 10, B = 10 அப்படின்னு போட்டு நம்ம ஒரு இன்புட் அதுக்குள்ளேயே வச்சு நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு அவுட்புட் பார்த்துருப்போம். ஓகே, இந்த இதில் பார்க்குறது என்ன அப்படின்னா, ஒரு ரியல் டைம் இன்புட் என்ன பண்ணுறோம், நம்ம வெளியே இருந்து உள்ளே வாங்குறோம். ஓகே, இப்போ நம்ம கால்குலேட்டர் என்ன பண்ணுவோம், ரியல் டைமில் ஒரு 10 + 20 அப்படின்னு போடுவோம். இப்போ நமக்கு என்ன ஆகும், ஈக்குவல் பண்ண நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் 10 + 20 30ன்னு வரும். ஓகே, அதே மாதிரி தான் இங்கேயும் ஆஸ் இன்க்ளூட் SDIO.h மெயின் லைப்ரரி அதே தான். int A, B, C அங்கே வந்து வேல்யூஸ் போட்டுப்போ இங்கே வேல்யூஸ் போடல. இங்கே என்ன பண்ணுங்க, scanf. ஓகே, scanf அப்படின்னா என்னன்னா, ரியல் டைமில் இன்புட் கெட் பண்ணுறதுக்காக இந்த வேரியபிள் இந்த IO ஃபைலாக நான் யூஸ் பண்ணுறேன், இன்புட் ஃபைலாக நான் யூஸ் பண்ணுறேன். அப்போ scanf %d. ஏன்னா நான் 2 இன்புட் வாங்குறேன் அப்படிங்கிறப்ப இண்டிவிஜுவல் வேல்யூஸ் தான் வெளியேருந்து வாங்க போகிறேன். அப்படின்னால %d போட்டுருக்கேன். அடுத்து $A. நீங்கள் என்ன சொல்லலாம், இது அண்டி சிம்பிள்னு சொல்லலாம். ஆனால் நம்ம C லாங்குவேஜில் யூஸ் பண்ணுறப்போ ஆம்பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ $A, $B, C = A + B. இப்போ ABயில் என்ன வேல்யூஸ் வருதோ அதை என்ன பண்ணணும், Cயில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் இங்கே உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக Aயில் வந்து 30, Bயில் வந்து 90. அப்போ நமக்கு வர ஆன்சரு 120 அப்படின்னு நான் போட்டு வச்சுருக்கேன். சரி, ஓகே. இதுக்கான நம்ம கோடிங்கை வந்து வாங்க பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணுங்க, இதுக்கான கோடிங் நான் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ரன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா scanfன்னு போட்டு %d, $A, $B, C = A + B அப்படின்னு போட்டுருக்கேன். ஓகே, இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். அங்கே நான் 30 + 90 120ன்னு போட்டு சொல்ல ஃபஸ்ட்டு அதை வெரிஃபை பண்ணுவோம். ஓகே, அதை வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த வேல்யூஸ் வந்து மாற்றி பார்ப்போம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், நான் 30 அப்படின்னு என்ன பண்ணுறேன், என் லேப்டாப் கீப்பரில் டைப் பண்ணி நான் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ செகண்ட் வேல்யூ என்டர் பண்ண சொல்லுது. இப்போ செகண்ட் வேல்யூ 90. இப்போ அதை நான் ப்ரெஸ் பண்ணாமல் என்ன ஆகுது, 120 அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? அதுவே எனக்கு என்ன ஆகணும், ஒரு எக்ஸாம்பிளோட பிரிண்ட் ஆகணும். இப்போ என்டர் த A வேல்யூ அப்படின்னு உங்களுக்கு பிரிண்ட் ஆகணும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும், scanfக்கு முன்னாடியே ஒரு printf அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் printf அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், என்டர் த A நம்பர் அண்டு B நம்பர் அப்படின்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஏன்னா நம்ம printf-ல டபுள் கோட்ஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோமோ அது எல்லாமே என்ன ஆகும், அப்படியே பிரிண்ட் ஆகும். அப்போ அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், என்டர் த A நம்பர், A and B. ஏன் நீங்கள் என்ன பண்ணணும், இண்டிவிஜுவலாக நீங்கள் போடணும் அப்படின்னா என்ன ஆகணும், scanf தனித்தனியாக எழுதி ஆகணும். இப்போ நம்ம scanf அப்படிங்கிறது ஒரு 2 வேலையுமே ஒரு இடத்துல யூஸ் பண்ணிட்டோம். அப்படின்னா என்ன பண்ணுங்க, என்டர் த A and B அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், கம்பைல் அண்டு ரன் தரேன். இப்போ கம்பைல் அண்ட் ரன் கொடுக்குறப்ப எனக்கு என்ன, எடுத்த உடனே printf-ல என்டர் த A and B அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆகும். பாருங்க, என்டர் த A and B அப்படின்னு போட்டு என்ன ஆகுது, ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் நமக்கு பிரிண்ட் பண்ண சொல்லுது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே என்டர் த
ஏ அண்ட் பி அப்படின்னு போட்டுருக்கோம். அடுத்து என்டர் ஏ அண்ட் பி வேல்யூ என்னது 35 என்டர். அடுத்து என்ன பண்ணலாம் ஒரு 85. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும் 120. ஓகே, நீங்கள் எப்படி போட்டாலும் உங்களுக்கு என்ன ஆன்சர் கரெக்டாக வரும். இதே மாதிரி தான் என்ன ஆகுது, ஒரு லேப்டாப் ஆண்ட்ராய்டு ஆப் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேவா, இதுக்கான டாஸ்க்கை மட்டும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரைட் பண்ணுங்கள். ஓகே, டாஸ்க் என்ன அப்படின்னா சப்ட்ராக்ஷன் இன் ரியல் டைம் இன்புட். நீங்கள் ரியல் டைம் இன்புட்டில் என்ன பண்ணணும், ஒரு சப்ட்ராக்ஷனை பண்ணுறது நீங்கள் பண்ணணும். இப்போ நான் எப்படி அடிஷன் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் சப்ட்ராக்ஷனை பண்ணுங்கள். அடுத்து மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது எல்லாமே பண்ணிவிட்டு கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க்குக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வீடியோவை வந்து கரெக்டாக நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வெரிஃபை பண்ணி சொல்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அனுப்புனீங்க அப்படின்னா கோடையும் அனுப்புனீங்க அப்படின்னா அதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஒன் ப்ரோக்ராம் ஃபைல் இன் ரியல் டைம் இன்புட். ஓகேவா, இப்போ நான் சொன்ன 4லையுமே நீங்கள் என்ன பண்ணணும், என்டர் த ஏ நம்பர், அதுக்கப்புறம் ஏ நம்பர் நீங்கள் டைப் பண்ணணும். என்டர் த பி நம்பர் அப்படின்னு டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பி நம்பர் டைப் பண்ணணும். ஓகேவா, நீங்கள் எப்படி சும்மா ஸ்கேன் அப்னு போட்டு அதிலே ஏபி அப்படின்னு 2 வேலையும் நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி அது மாதிரி நீங்கள் பிரிண்ட் பண்ணுறது. என்டர் த ஏ நம்பர்னா ஏ நம்பருக்கு 30 அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். என்டர் த பி நம்பர் அப்படின்னு கேட்குறப்போ அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும் நம்பர் டைப் பண்ணணும். அது நீங்கள் ப்ரெஸ் பண்ண சும்மா நான் ஏ அண்ட் பி அப்படின்னு போட்டு 35 85 கேட்குறப்ப என்ன ஆகுது, நான் என்டர் பண்ண உடனே அடுத்து கீழே எதுவுமே வரல, அது மாதிரிலாம் வரக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும், 1 by 1 ஸ்கேனாக யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணுங்கள். அதே மாதிரி லாஸ்ட்டுக்கு ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ஆல் அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஒன் ப்ரோக்ராம் ஃபைல் இன் ரியல் டைம் இன்புட். இது என்ன பண்ணோம் அப்படின்னா 4மே அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாமே 4க்குமே என்ன பண்ணணும், நீங்கள் தான் ரியல் டைமில் இன்புட் தர போகிறீங்க. 2 இன்புட். ஓகே, 2 வேரியபிள் மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஏபிசி 3 வேரியபிள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஏபி அப்படிங்கிற இன்புட் மட்டும் தான் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் ரியல் டைமில் கொடுப்பீங்க. அப்போ நீங்கள் 10 + 20 10 20 ரெண்டுமே கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகணும், அடிஷன் அப்படின்னா 13 பிரிண்ட் ஆகணும். அதே சப்ட்ராக்ஷன் அப்படின்னா 10 பிரிண்ட் ஆகணும். மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா என்ன ஆகணும், எனக்கு 200 பிரிண்ட் ஆகணும். அதுவே டிவிஷன் அப்படின்னா எனக்கு 2 பிரிண்ட் ஆகணும். ஓகே, ஒரு வேல்யூஸ் மட்டும் தான் நீங்கள் இன்புட்டாக கொடுக்க போகிறீங்க. ஆனால் அது எல்லா ஃபங்க்ஷனுமே ஒரே கோடிங்குள்ளே இருக்கணும். சரி, ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னா ஒரு டிஸ்லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஓகே, கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் இந்த யூடியூப் சேனல் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்க நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.